सीतापदे राम 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 श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुग शोणक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्याणिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல நாம 6வது ஸ்கந்தத்துல அஜாமில பாக்கியானத்தோட பூர்த்தி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் விட்டெடுத்த புரிகிறார், கேள்வி கேட்கிறார் பரிஷித்து. எங்க விட்டாரு? 4வது ஸ்கந்தத்துல தக்ஷன் பிறந்தான் இல்லையா, பிரச்சேதசர்களுக்கு 10 பேருக்கு தக்ஷன் பிறந்தான் இல்லையா, அந்த கதையை அதோட விட்டுட்டாரு. அப்புறம் பிரியவரத வம்சம் வந்துடுச்சு. அப்ப அந்த விட்ட இடத்துல இருந்து இப்ப மறுபடியும் கேட்கிறாரு, அந்த தக்ஷன் என்ன ஆனா அதை பத்தி கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த தக்ஷன் என்னவன், தக்ஷன் என்பவன் என்னன்னா 2வது பிறப்பு தக்ஷன். முதல் பிறப்பு தான் சிவபெருமானால வதம் பண்ணப்பட்டு மறுபடியும் அவருக்கு ஆட்டு முகத்தோடு எழுந்தார் இல்லையா. அதுக்கு பிறகு அந்த பிறவி முடிஞ்சு மறுபிறவி அவர் 2வது பிறவி தான் பிரச்சேதசர்களுக்கு தக்ஷனாக 2வது பிறப்பு எடுக்கிறார். அப்போ அந்த தக்ஷன் பிரஜா சிருஷ்டிக்காக நாராயண சரஸ் அப்படின்ற இடத்துல ஹம்சகுக்கியம், அதாவது பகவானை நோக்கி தவம் பண்றான். யாரு? தக்ஷன். தவம் பண்ணும்போது பகவான் நோக்கி தவம் பண்றார். அப்ப பகவான் பிரத்யட்சமாகிறார். ஆனபோது ஹம்சகுக்கியம்ன்ற ஒரு ஸ்தோத்திரத்தினால பகவானை ஸ்துதிக்கிறார் தக்ஷன். ஸ்துதித்த பிறகு அப்புறம் அசிக்னி என்ற ஒரு பெண்ணோட, அதாவது என்னன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் மானச சிருஷ்டி இருந்தது. அந்த மானச சிருஷ்டி வேண்டாம், ஏன்னா மக்களுடைய மனசு கல்மஷமா இருக்கு, அதனால மானசீக சிருஷ்டி வேண்டான்னு பகவான் தள்ளி வச்சுட்டு இனிமேல் மிதுன சிருஷ்டி, தம்பதிகள் மூலமாக சிருஷ்டி ஏற்படட்டும் அப்படின்ட்டு பகவான் என்ன பண்றார், நீ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு அசிக்னின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிடுறார் தக்ஷன். அவர் மூலமாக 10,000 புத்திரர்கள் உருவாகிறார்கள். அந்த 10,000 புத்திரர்கள் தான் நாராயண சரஸ்ல போய் பிரஜா சிருஷ்டியில் ஈடுபடுங்கள் என்று தக்ஷன் கட்டளையிட்டான். அதற்கு பகவானுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக நாராயண சரஸ் அந்த இடத்துல போய் தவம் பண்றாங்க. அந்த சமயத்தில் தான் தேவரிஷியான நாரதர் வருகிறார். அந்த இடத்துல பிரத்யட்சமாகிறார். அப்ப பிரத்யட்சமான பிறகு அப்போ அந்த பஞ்சஜனனுடைய பெண்ணு தான் அசிக்னி. அந்த அசிக்னி தான் கல்யாணம் பண்ணிட்டு 10,000 புத்திரர்களை பெற்றெடுக்கிறார் தக்ஷன். அந்த 10,000 புத்திரர்களும் என்ன பண்ண பிரஜா சிருஷ்டியில் ஈடுபடுறதுக்காக நாராயண சரஸ்க்கு போறாங்க. அது கேரளால இருக்கு இல்லையா, நாராயண சரஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரளால இருக்கு. அந்த நாராயண சரஸ்க்கு போறாங்க. அங்க போய் தவம் பண்றாங்க. நீண்ட காலமா தவம் பண்றாங்க. தவம் பண்ண போகும்பொழுது அந்த சமயத்தில் நாரதர் வராரு. நாரதர் பார்த்த என்னத்துக்கு, எதுக்காக தவம் பண்றீங்க? பிரஜா சிருஷ்டியில் ஈடுபடுறதுக்காக பகவான் அருளை பெறுகின்ற. சரி, அதெல்லாம் சரியில்லை. அவர் சொல்றாரு என்னன்னா, அப்பா நீங்கள் தக்ஷன் உங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு பிரஜா சிருஷ்டியில் ஈடுபடுறதுக்காக தவம் பண்றீங்களே, ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க தவம் பண்ணுங்க. என்ன சொல்றேன்னா, உவாச்சாத ஹஜ்யஸ்வா
கதம் ஸ்ரக்ஷத வை பிரஜாக அத்ருஷ்பாந்தம் புவோ யோயம் பாலிஷா பத பாலகாக. இந்த பூமியினுடைய எல்லை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் பிரஜா சிருஷ்டியில் ஈடுபடுகிறீர்களே, அதனால என்ன லாபம்? சிருஷ்டியில் ஈடுபடுறவங்க இந்த பூமியுடைய எல்லை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த பூமியில சிருஷ்டியில் ஈடுபடுறவங்க அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. பாலிஷா பத பாலகாக, இப்படி குழந்தைத்தனமான புத்தியுடையவர்களாக இருக்கிறீர்களே, அறியாமல் இருக்கிறீர்களே குழந்தைகளே என்று நாரதர் சொல்றாரு. நாரதர் சித்தப்பா. ஒரு விதத்துல முன்ஜென்மத்துல லக்ஷ்மணன் பிரம்மதேவர் புத்திரா பண்றாரு. இப்ப பிரச்சேதசுர புத்திரனா பண்றோம். நாரதர் என்னன்னா பிரம்மதேவருடைய புத்திரர் தான். அப்போ இங்க சொல்றாரு. ஆனா இளமறைவா காய்மறைவா சொல்றாரு, நேரடியா சொல்லல. என்ன சொல்றாரு? இந்த பூமியினுடைய எல்லையை அறியாமல் நீங்கள் பாருங்க. அது இந்த பாகவதம் இருக்குங்கள, இந்த அக்ஷரங்களை கண்ணில் தரிசனம் பண்ணாலே புண்ணியம். இந்த அக்ஷரங்களை கண்ணில் தரிசனம் பண்ணாலே புண்ணியம். எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த அக்ஷரங்களை அக்ஷர வடித்துல தேனே வாங்மையும் வர்த்திக்கும் பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரே. இந்த அக்ஷர ஸ்வரூபத்துல பகவானே இருக்கிறான், ராதாகிருஷ்ண ஸ்வரூபமா. இந்த பூமியினுடைய எல்லை அறியாமல் நீங்கள் குழந்தைத்தனமாக நீங்கள் இருக்கிறீர்களே, புத்தி உலோக சிருஷ்டியில் ஈடுபடுறீங்களே, எந்த விதத்துல நியாயம் அப்படின்றார். அதுக்கப்புறம் சொல்றார், ததை ஏக புருஷம் ராஷ்டிரம் விலம் அதிருஷ்ட நிர்கமம். ஒரே ஒரு புருஷன் வாழக்கூடிய ஒரு நகரம் இருக்கு, அது தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது விலம் அதிருஷ்டம் நிர்கமம், ஒரு பாதாள உலகம் இருக்கு, அங்க போனா யாரும் திரும்பி வந்தது கிடையாது, அப்படியேப்பட்ட ஒரு பாதாள உலகம் இருக்கு, அது தெரியுமா அப்படின்றாரு. விலம் அதிருஷ்ட நிர்கமம் பகுரூபம் ஸ்திரியம் சாபி புமாம்சம் பும்சலிபதியும். பலவிதமான ரூபம் எடுக்கக்கூடியவளாகிய ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், அவளை பத்தி தெரியுமா? அந்த அந்த ஸ்திரீயானவள் ஒரு வேசி போல, அந்த வேசிக்கு ஒருத்தன் பதியா இருக்கிறானா, அவனை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன ஒன்றுமே புரியலையே. என்னமோ சொன்னாரு, இந்த பூமியுடைய எல்லையை பார்க்கணும்னு சொன்னாரு, அது ஓகே. அடுத்தது பார்த்தா ஒரே ஒரு புருஷன் வாழக்கூடிய ஒரு நகரமா? நகரம்னா எல்லாரும் நிறைய ஜனங்க வாழ்வாங்க, அதெல்லாம் ஒரே ஒரு புருஷன் வாழக்கூடிய ஒரு நகரம் அப்படின்ட்டு கேட்குற. ததேக புருஷம் ராஷ்டிரம். அப்ப ஒரு பாதாள உலகம் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள போனா திரும்பி வரவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பாதாளம் இருக்கு, அது தெரியுமா அப்படின்றது. அப்ப பல ரூபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ, அப்படி ஒரு ஸ்திரீ யாரு அப்படின்ட்டு அவ சொல்றாரு. பகுரூபம் ஸ்திரியம் சாவி, அந்த அவள் ஒரு வேசியம், அந்த வேசிக்கு ஒரு பதி இருக்கணும். வேசிக்கு யார் பதி? ஒரு நல்ல ஸ்திரீக்கு குலஸ்திரீக்கு தானே பதியா இருப்பாங்க யாருன்னா ஒருத்தர். ஆனா ஒரு வேசிக்கு பதியா இருக்கானா ஒருத்தன், அது யாரா? நீதான்டா, ஜீவன் தான். அது சொல்ல போறாரு பின்னாடி. பும்ஸ்டலீபதிம் அவ நதிம் உபயோதோ வாகம் பஞ்சபஞ்சாத்புதம் கிரகம். நதி ஒண்ணு என்னன்னா ஃப்ரண்ட்ல போகும், இல்ல பேக்ல வரும். இதுனா ஃப்ரண்ட்டும் போகுமா பேக்கும் வருமா, முன்னும் பெண்ணும் எதிரும் புதிரமாக ஓடக்கூடிய ஒரு நதி இருக்குதான். அது சொல்றார். நதி உபயோதோவாகம் பஞ்சாத்புதம் கிரகம், 25 கிரகங்கள் கொண்ட, ஒரே வீட்டுல 25 ரூம் இருக்குது, 25 வீடுகள் கொண்ட ஒரு இடம் இருக்கு, அது தெரியுமா அப்படின்ட்டு கேட்குற. ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. பஞ்சாத்புதம் கிரகம் கொஜிதம்சம் சித்திரகதம் சௌரபவ்யம் ஸ்வயம் பிரமிம். பலவிதமான விசித்திரமான கதைகளை சொல்லக்கூடிய ஒரு அம்சபக்ஷி இருக்குது, அது தெரியுமா அப்படின்றாரு. விசித்திரமான கதைகளை சொல்லக்கூடிய ஒரு அம்சபக்ஷியா, அது என்ன தெரியல. சரியா, கொசிதம்சம் சித்திரகதம். அவன் சௌரபையும் ஸ்வயம் பிரமேம், அதாவது வஜ்ரங்களாலையும் ஆரங்களாலையும் சக்கராயுதங்களாலையும் அறுக்கின்ற ஒரு பெரிய சக்கரம் இருக்கு, அது தெரியுமா அப்படின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சக்கரம் இருக்கு, அது தெரியுமா அப்படின்றாரு. அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அதுக்கப்புறம் உண்மையான தந்தையின் கட்டளை என்னன்னு தெரியுமா, அது தெரிஞ்சுக்காம நீங்கள் கதம் ஸ்வபிதுர் ஆதேசம் அவித்வாம்சோ விபஸ்சித அனுரூபம் அவிஜ்ஞாய அகோசர்க்கம் கரிஷ்யத. அப்படின்னா உங்க அப்பா சிருஷ்டியில் ஈடுபட சொல்றவனே உடனே ஈடுபட்டீங்களே,
அப்ப இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்காம நீங்க எப்படி சிருஷ்டியில் ஈடுபட போறீங்க? இவ்வளவு விஷயம் என்ன? அப்பதான் இவங்களுக்குள்ள இவர்கள் சிறந்த புத்திமான்கள். அந்த நாராயண சரஸ் இருக்கு இல்லையா, அந்த நாராயண சரஸ்ல போய் ஸ்நானம் பண்ணதுனாலே அது மகா புண்ணிய தீர்த்தம். அது அந்த புண்ணியத்துல ஸ்நானம் பண்ணதுனாலே அவளுக்கு அதுக்கப்புறம் தேவரிஷி நாரதனுடைய கடாட்சம் பட்டதுனாலையும், தேவரிஷி நாரதரே இந்த வாச்சகூடம், அதாவது மறைப்பொருளாக சொல்லக்கூடிய இந்த ஆத்ம ஞான தத்துவத்தை சொல்றதுனால மகான்கள் யாருக்குல அபிமானம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த ஞானம் தனக்குள்ள பிரகாசிக்கும். தன்னாலே அந்த ஞானம் அவங்களுக்குள்ள தன்னாலே பிரகாசிக்குது. அப்போதான் அவங்களுக்கு புத்தி சாமர்த்திய தன்மையினால அதை விசாரித்து அறிகிறார்கள். யாரு? அந்த 10 பேர், சாரி, அந்த 10,000 பேர். அப்போ அவர்கள் பகுலாஸ்வர்கள், சாரி, ஹரியஸ்வர்கள், 10,000 பேர். அதாவது ஹரியஸ்வர்கள் சொல்லக்கூடிய அந்த 10,000 பேர் ஹரியஸ்வ சம்ஞான யுதம், சம்ஞான அயுதம் புத்திரன் அஸ்னியத்தை. ஓகே, அவர்கள் ஹரியஸ்வர்கள் சொல்லக்கூடிய 10,000 பேர். அவர்கள் தங்கள் புத்தி சமதல் விசாரித்து அறிகிறார்கள். என்னன்னா, தன் நிஷம்யாத ஹரியஸ்வா ஔத்பத்திக மனிஷயா வாச்சகூடம் து தேவர்ஷே ஸ்வயம் விமம் ருஷுர் தியாக. தங்கள் சுய புத்தியினால் அவர்கள் விசாரித்து அறிந்தார்களாம். என்னன்னா, இந்த ரகசியமான வாச்சகூடம், இந்த மறைப்பொருளான விஷயத்த நாரதர் ஒரு கருத்து இல்லாம சொல்ல மாட்டார், அர்த்தம் இல்லாம ஒரு நாரதர் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டார். இது ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்ட்டு தங்களுக்குள்ள விசாரித்து அறிந்தார்களாம் 10,000 பேரும். அப்ப என்ன சொன்னார், இந்த பூமின்றது என்னன்னா இந்த ஜீவன். பூக்ஷேத்திரம் ஜீவ சம்ஞம் எத் அனாதி நிஜபந்தனம் அதுஷ்வா தஸ்ய நிர்வாணம் கிம் அசத் கர்மபீர் பவேத்து. இந்த ஜீவாத்மாவானது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு, என்னைக்கு தோன்றுச்சு, இந்த ஜீவன் எப்ப தோன்றுச்சு தெரியாது. அதான் எத்தனை ஜென்மாக்கள் எடுக்கிறது இந்த ஜீவன். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாக்கி பல்விருகமாக்கி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பெய்யாய் அசுராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் எம்பெருமான. பல பிறவிகள். ஆனா இந்த ஜீவன் எப்போ தோன்றுச்சுன்னே சொல்ல முடியாது. அதனுடைய இதுக்கு எங்க தோற்றம், எங்க முடிவு, எதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த ஜீவாத்மா, இந்த ஜீவனுக்கு சாட்சியா இருக்கிற பரமாத்மாவுக்கே எல்லை இல்லை. அதனுடைய அம்சமாக்கிய இந்த ஜீவன் என்னைக்கு தோன்றுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஜீவனுக்கு அழிவு இல்லை, ஜீவாத்மாவுக்கு அழிவு இல்லை. ஆனா இது சூட்ச்ம சரீரத்தினால பந்தப்பட்டு கிடது. இந்த மனம், புத்தி, அகங்காரம், காம குரோதங்கள் போன்ற சூட்சும சரீரம் இருக்கு இல்லையா, பல ஜென்மங்களாக இந்த சூட்சும சரீரத்தினால்தான் பிறப்பு இந்த நிறைய பிறப்புகள் ஏற்படுது இந்த ஜீவனுக்கு. அதை அழிக்க தெரியாம அசத்தான அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம அசத்தான கர்மாக்களால உலக சிருஷ்டியில் ஈடுபடுறன்னு சொல்றதுனால என்ன லாபம் சொல்றது? கிம் அசத் கர்மவீர் பவேத்து. அப்போ பூக்ஷேத்திரம் ஜீவசம்யம் எத் அனாதி நிஜபந்தனம். இந்த பந்தப்பட்டு இருக்கிற இந்த காம குரோதங்களாலையும் மனம், புத்தி, அகங்காரம் இவைகள் நான் என்று நினைத்து கொண்டு இப்படி பந்தப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த ஜீவனை விடுவிக்காமல் அசத்தான கர்மாக்களை செய்யறதுனால என்ன லாபம்? இந்த லோக சிருஷ்டியில் ஈடுபடுறன்னு சொல்றீங்களா, அதுல ஏதாவது லாபம் இருக்கா? ஆத்மா கரையத்துக்கான வழியை தேடலையே, இந்த பந்தத்திலிருந்து விமோச்சனம் அடையறதுக்கான வழியை தேடிக்கலையே நீங்க இந்த ஜீவனை அப்படின்றார். நிஜபந்தனம் அதுஷ்வாதஸ்ய நிர்வாணம் கிம் அசத் கர்மபீர் பவேத்து. இந்த ஜீவன் மோட்சம் அடையறதுக்கான வழியை தெரிந்து கொள்ளாமல் இந்த நிலையற்ற கர்மாக்களால் ஆக வேண்டியது என்ன அப்படின்னு சொல்ற. அப்படின்ட்டு இவர்களுக்குள்ள புரிந்து கொள்கிறார்கள் நாரத சொன்ன விஷயத்த. இதான் நம்மளுக்கு சொல்ல வர்றாரு. ஏவேஸ்வர புரி, வைகுண்டத்துல பகவான் நாராயணன் மட்டும்தான் தலைவன் இல்லையா, ராஷ்டிரபதி. அந்த நாராயணன் பகவான் சுவாஸ்ரய பரகா, அவன் யாரையும் ஆசைச்சு இல்லை, தன் ஆத்மாவிலே ரமிக்கக்கூடியவனாக, ஸ்வராட்டாக, சுதந்திர புருஷனாக தன்னையே தான் ஆசைத்து கொண்டு அப்படி தன் சுரூபத்தில் தான் ரமித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரம புருஷன்.
அவன் தான் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. அதுதான் இங்க சொல்றாரு. அதிருஷ்டுவாதஸ்ய ஏக ஏவேஸ்வர துர்யோ பகவான் சுவாசிரிய பரஹ தம் அதிருஷ்டுவா அபவம் பும்சா கிம் அசத்கர்மபீர் பவேத்து. அப்படிப்பட்ட பகவானை தெரிந்து கொள்ளாமல், பகவானுக்கு அர்ப்பணம் செய்யாமல், பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கர்மா தான் பயனுடையதாகும். பகவானுக்கு அர்ப்பணிக்காத செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் எதுக்கு? அதெல்லாம் அசத் கர்மா தானே, அவைகளால் ஒரு பிரயோஜனம் இல்லையே. கிம் அசத், அந்த கர்மாக்களை எவனா செய்வானா அப்படின்னு இவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். புமா நைவேதி யத்கத்வா பிலஸ்வர்க்கம் யதோ யதா பிரத்யக்தாம அவிதா இக கிம் அசத் கர்மபீர் பவேத்து. அதாவது பிலஸ்வர்க்கம் சொல்லக்கூடிய இந்த பாதாள புகை, இந்த பாதாள புகைக்குள்ள அதுக்குள்ள புகுந்துட்டா வெளியே வர முடியாது. அதாவது மோட்சம், அது பிலஸ்வர்க்கம், ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு வைகுண்டத்தை அடையத்துக்கான வழியை தேடாமல் நரகத்துக்கு போகக்கூடிய வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோமே, அதுதான் நம்ம சேமிப்போம். என்னன்னா சுயநலத்துக்காக செயல்படக்கூடிய எல்லா செயல்களும் நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது. அதுல தர்மமே இல்லை. எப்போ பொதுநலத்துக்காக பகவத் திருப்திக்காக செய்யணுமோ, இல்ல பிறருக்காக தியாக மனப்பான்மையோட செய்யணுமோ, அதுதான் நம்மளை விடுவிக்கும். பகவத் பக்திக்காக செயல்படாத அசத் கர்மாவால என்ன ஆக வேண்டியது இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நரகத்துல மீண்டும் மீண்டும் பிறவிகளை, அது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு தெரியல. அந்த ஜீவனுக்கு பிறப்பு என்னைக்கு முடிய போதுன்னு தெரியாது. ஆனா அந்த ஜீவனை மேல மேல பந்தத்துல அழுத்தத்துக்காக தான் நம்ம முயற்சி பண்றோம். உண்மையிலேயே நம்ம மேல மேல பிறவிகளுக்கு உண்டு பண்றதுக்கான காமக்குரோதங்களை தான் நமக்குள்ள வளர்த்துக்கிறோம். நிறைவேறாத ஆசைகளை விட நிறைவேறாத ஆசைகள் தான் அதிகம். அந்த நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக தான் பல பிறவிகள் எடுக்கிறான் மனுஷன். சங்கல்பங்கள், தேவையில்லாத சங்கல்பங்கள், அசத் கர்ம பீர்பவித்து, அப்படிப்பட்ட தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டு காலத்தை விரயமாகிறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, குடும்பம், குழந்தை, வீடு, பங்களா கட்டிக்கணும், இதை வாழ்ந்து ஏதாவது ஒன்னாத பிரயோஜனம் இருக்கா? இந்த ஆத்மா கரையத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம படிக்கிற படிப்புல இருந்து பாருங்க, எல்லாமே அசத் கர்ம பீர்பவித், எல்லாமே அசத் கர்மா தான். நான் இப்படி சொல்றேன், நீங்க இந்த ஆத்மாவை கரையத்துமா நம்ம படிக்கிற படிப்பு வைத்து பாட்டு கொண்டா படிக்கலாம். அந்த படிப்புலாம் பிஏ, எம்ஏ, பிஎஸ்சி எல்லாம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எல்லாமே இருக்கட்டும், எல்லாம் வைத்து பாட்டு. இதெல்லாம் ஆத்மாவை கரையத்தக்கூடிய ஒரு பிரயோஜனமான செயல் படிப்பா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு படிப்பும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் தேகத்துக்காக தான். இந்த தேகத்தை சம்பந்தமா இருக்கக்கூடிய உறவுகள் இவர்களை சந்தோஷப்படுத்துறது தான், இந்த மனசு திருப்தி படுத்துது. இந்த ஆத்மாவை கரையத்துக்கான ஒரு செயலாவது இதுதான் நம்ம செய்யக்கூடிய செயல். அப்போ அசத் கர்ம பீர்பவேத்து. அப்போ பிரயோஜனம் இல்லாத கர்மாக்களை செய்து கொண்டு இருக்கிறோம். சத்கர்மானா என்னன்னா பாகவதம் படிக்கிறது, பகவன் நாமா சொல்றது, மோட்ச லாபத்தை அடையறதுக்கான முயற்சிகள் பண்ற பத்தியா, இப்பதான் சத்கர்மா கொண்டிருக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. கிம் அசத்கர்ம பீர்பவேத்து. இந்த அசத்தான காரியங்களை செய்யறதுனால என்ன லாபம் சொல்லு பார்க்கலாம். எவ்வளவு இன்னும் மேல 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 பிறவிகளை தான் வளர்த்துக்கிறீங்களே தவிர இந்த ஜீவனை கரையத்துக்கான ஒரு வழியா நம்ம யோசிக்கிறோமா? என்ன ஒரு புத்தியற்றத்தனம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. பிரத்யக்தாம் அவிதா இஹ கிம் அசத் கர்ம பீர்பவேத்து. அப்படிப்பட்ட மோட்சம், அருமையான மோட்சம், மறுபடியும் மீண்டும் திரும்பி வருதல் இல்லாத மோட்ச மார்க்கத்தை அறிந்து கொள்ளாமல் இப்படி திருப்பி திருப்பி பிறவிகள்ல உழண்டு கொண்டு புல்லாய் பூடாய் புழுவாய், நாயா இருந்தா கல்லடி பண்ணும், ஒரு ஆடு மாடா இருந்தா கசாப்பு கடைக்கு போகணும், கோழியா இருந்தா கசாப்பு கடைக்கு போகணும். அது மாதிரி பிறவிகள் எடுத்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம். கண்ட இடத்துல அடி வாங்க, மாடா இருந்தாலும் அடிபடுறான் மாட்டு காரணத்துல. அது மாதிரி அவனுக்கு பால் கறந்து கொடுத்துன்னு அது என்ன பண்றது, அடியை வாங்கிட்டு அது ஏதோ புல்லோ தவிட மேய்ஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு அந்த மாடு பிறவி. அது மாதிரி ஒவ்வொரு பிறவிகளும் பாருங்க, ஒரு மீனாதான் மனுஷனுக்கு இரையா வரான். பறவைகள்லாம் பல பறவைகளால் கொத்தப்படுகிறது. இது போல மிருகங்களா பிறந்தாலும் கஷ்டம். எல்லா பிறவிகளும் துன்பங்களை கொடுக்கக்கூடிய பிறவிகள். ஏன் தேவலோகமே பிரம்மலோகம் வரைக்கும் துன்பங்கள் உண்டு. பிரம்மலோகம் எறும்புல இருந்து பிரம்மலோகம் வரைக்கும் துன்பங்கள் உண்டு. இப்படிப்பட்ட பிறவிகளை சுழற்சி மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுக்கிறதுனால என்ன லாபம்? அந்த பிறவிகள் எடுக்கிறதுக்கான கர்மாக்கள் தான் நம்ம செய்யறோம். புண்ணியம் செய்யறன்ற பேர்ல, இல்ல பாவம் செய்யறன்ற பேர்ல. பாவம் செய்த நரக துன்பங்கள், அசுரலா பிறக்கிறோம். இல்ல மனுஷன் கீழ்பிறவி, இல்லைன்னா மிருகங்கள், மனுஷோட கீழ்பிறவிகள் ஆகிய மிருகங்கள், பட்சிகள், இது போல பாவப்பட்ட ஜீவன்களாக, மரங்கள், செடி கொடிகளாக அப்படி ஜடமான ஒரு பிறவிகளை எடுக்கிறான், கஷ்டப்படுறான்.
இதனால என்ன அதான் எதனாலனா இது போல பிறவிகளை வளர்த்து கொள்ளக்கூடிய அசத் கர்மாக்களை தான் நம்ம செய்யறோமா. அவைகளை தெரிந்து கொள்ளாமல் இந்த சிருஷ்டியில் ஈடுபடுறேன், இல்லைன்னா புள்ள குட்டிங்களை பெற்றுக்கிறேன், அதுதானே சிருஷ்டின்ற பேர்ல. அந்த சிருஷ்டின்ற பேர்ல இந்த 10,000 பேர் அமைச்சதே இருக்காங்க. அப்ப புள்ள குட்டிகளை பெற்றுனா சந்தோஷமா வாழுங்க, அவ்வளவுதான். மோட்ச லாபத்துக்கு அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கர்ம காண்டங்கள் இல்லை, இல்லற தர்மத்துல ஆசையை மூட்டி நம்மள இந்த வேதத்துல சொர்க்கலோகத்துல அணிஞ்சா அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கலாம், இந்த சௌக்கியத்தை அனுபவிக்கலான்ற சொர்க்கலோக ஆசைகளை காட்டி, பிரம்மலோக ஆசைகளை காட்டி, இல்லைன்னா இந்த உலகத்துக்கு ஆசைகளை காட்டி அதுக்கு தேவையான செயல்களை செய்ய வைத்து நம்மள இந்த மாயை எப்படி புரட்டி எடுக்க வைத்தியா, பகவானையே திரும்பி பார்க்க முடியாதபடி நம்மளை எப்படி ஆட்டி படிக்குது. ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? பகவான் நாமத்தை சொல்ல வேண்டாமா? பாகவதம் படிக்க வேண்டாமா? இதெல்லாம் படிச்சாதானே கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் படிக்கலாம், நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு இந்த அக்ஷரங்களை பார்த்தாலே நம்மளுக்கு புண்ணியம். இந்த பாகவத அக்ஷரங்களை பார்த்தாலே புண்ணியம். இதெல்லாம் இது நான் சாதாரண ஒரு எழுத்தா நினைக்கல, பகவத் ஸ்வரூபமா நினைக்கிறேன். என் கண்ணை திறந்து விடக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். அதான் சொல்றாரு பாருங்க, கிம் அசத் கர்மபீர் திருப்பி சொல்றாரு. அது ஏன் நம்ம மனசுல நம்மளுக்கு பதியணுக்காக நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அசத் கர்மாக்கள் தான். அழிவுக்கு அசத்துனா அழியக்கூடிய பாதைக்கு செல்லக்கூடிய செயல்களை தான் நம்ம செய்யறோமா. அழிவுக்குரிய கர்மாக்களை தான் நம்ம செயல்கள் தான் நம்ம செய்யறோமா. அழியாத நிலையாகிய மோட்சத்துக்கு அப்படியேப்பட்ட பிலஸ்வர்க்கம், அப்படியேப்பட்ட போனா திரும்பி வருதல் மோட்ச ஆனந்தமா, அங்க போனா திரும்பி வரணுன்ற எண்ணமே வராது. அப்படிப்பட்ட ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை அடையத்துக்கு நாம் முயற்சி பண்ண மாட்டோம். அதுதான் இங்க சொல்றாரு. புமான் நைவேதி எத் கத்வா பிலஸ்வர்க்கம் கதோயதா, எந்த மோட்சத்தை அடைந்தா மறுபடியும் மீண்டும் பிறப்பு இல்லையோ, பிறக்க மாட்டானோ, அப்படிப்பட்ட விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் இப்படி கஷ்டப்படுறானே, அசத்தான செயல்களை செய்து கொண்டிருக்கிறானே அப்படின்றார். பிரத்யக்தாம அவிதம் கிம் அசத் கர்மபிர்பவித்து நான் ஆரோப ஆத்மனோ புத்தி ஸ்வைரினீவ குணான்பிதா தன்னிஷ்டம் அகதஸ்ய கிம் அசத் கர்மபிர்பவித்து. பலவிதமான ரூபங்களை எடுக்கக்கூடிய புத்தி, அந்த புத்தின்றது இது மனசு அதெல்லாம் ஆசைப்படுது, என்னென்னலாம் ஆசைப்படுதோ, எதெல்லாம் கேட்கணும்னு தோன்றோ, எதெல்லாம் ருச்சிக்கணும்னு தோன்றோ, எதெல்லாம் பார்க்கணும்னு தோன்றோ, எதெல்லாம் சுகத்தை அனுபவிக்கணும்னு தோன்றோ, அப்படி அந்த மனசு சொன்ன பேச்சு கேட்டு இந்த ஜீவனானவன் பந்தப்பட்டு அந்த மனசு இழுத்து இழுப்புகளாம் போய் என்ன ஆகுதுன்னா மேலும் மேலும் பிறவிகள் இருக்கு, துன்பங்களை தான் அனுபவிக்கிறான். அற்பமான சௌக்கியத்தை காண்பிச்சு பெரிய துன்பத்துல கொண்டு போய் தள்ளிடுது இந்த மனசு. அதாவது எப்படின்னா, இந்த நானாரூப ஆத்மனோ புத்தி, இந்த புத்தியானது என்ன பண்ணுது, அதான் மனசுன்னு சொல்லலாம். அந்த புத்தி எப்படிலாம் அழிச்சும் போதோ தீர்மானிச்சு இது செய் நல்லா இருக்கும், இது சுகமா இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்கிற புத்தி தானே. அந்த புத்தி தான் நம்மளை கெடுக்கிறது. சரியான வழிகாட்டுதல் இல்லாம கெடுக்குது, தவறான வழிகாட்டுதல், மனசு சொன்ன பேச்செல்லாம் கேட்டு இந்த புத்தியானது ஜீவனை சின்னாபின்னப்படுத்திடுது, பல இடத்துல கொண்டு போய் மாட்டி விட்டுது. அற்பமான ஆசைகள், உலக ஆசைகளால காம குரோதங்களை உழலும்படி செய்யுது. புலன் இன்பங்கள், திருப்திகள், இந்த புலன் இச்சைகளால நம்மளை அலைகழிக்கும்படி செய்து நம்மளை பாடுபடுத்துது, மேலும் மேலும் பிறவிகளை கொண்டு போய் தள்ளிடுது. அவ யாருன்னா அப்போ நமக்குள்ளே இருக்கிற வேசியம் அது. ஒரு கணவன் ஒரு நல்ல குலஸ்திரியா இருந்தா நம்பிக்கையா இருக்கலாம், ஒரு வேசி இடத்துல நம்பிக்கையா இருக்க முடியுமா? கள்ள புருஷனுக்கு இடம் கொடுத்துட்டு நல்ல புருஷனை வதம் பண்ணிடுவான். கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொல்லுவாங்கல்ல, பத்தினி இல்லை, அதாவது வேசி. அந்த வேசிக்கு ஒருத்தன் கணவனா இருக்கானா, யாருன்னா அந்த ஜீவன். அப்போ நம்ம கூட யார் கூட வாசம் பண்ணனா, ஒரு வேசியுடன் வாசம் பண்ணக்கூடிய புருஷன் போல இந்த ஜீவன் புத்தியோட மனசோட வாசம் பண்றவன், இந்த ஜீவன் வேசியோட வாசம் பண்ற ஒரு வேசியுடைய பதி போல எப்போனாலும் கொல்லப்படலாம் அந்த கணவன். ஏன்னா கள்ள புருஷனுக்கு இடம் கொடுத்து அந்த கள்ள புருஷன் பேச்சு கேட்டுன்னு என்ன பண்ணான், இந்த தன் புருஷனை கொலை பண்ணுவோம். அது மாதிரி இந்த மனசு புத்தி போன போக்கெல்லாம் போனா இது எப்படி இருந்தாலும் இந்த ஜீவனை மரண வழிக்கு கொண்டு போயிடும். மரண வழி கொண்டு போயிட்டு மேலும் மேலும் பிறவிகள் எடுக்க செய்து அது என்ன பண்ணும், நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும்.
இந்த அசத் கர்ம அசத்தான கர்மாக்களை நம்மளை ஈடுபட செய்து இந்த புத்தியானது மனசானது தவறான வழிகளில் பயணிக்க செய்து நம்மள பிறவிகளில் தள்ளிடும் அப்படின்றதுதான் இங்க சொல்றாரு. நானா ரூபா ஆத்மனோ புத்தி ஸ்வைரிணீப குணான்விதா. நானா ரூபம்னா பலவிதமான காமம் ரூபத்துல வருது, இந்த மனசு செயல்படுது. கோப ரூபத்தில் செயல்படுது புத்தியானது. பயம், ஸ்லோகம், மோகம், இது போல பலவித முக்குணமான மாயில நம்மளை புரட்டி எடுக்குது. முக்குணமான மாயில தன்னிஷ்டம் அகதசிய. அவன் எங்க திரும்ப அகிம் அசத் கர்ம வைத்து அதை பத்தி தெரிந்து கொள்ளாமல் இந்த அசத்தான கர்மாக்களை செய்து கொண்டிருப்பாங்க. என்ன லாபம் சொல்லுவாங்க? நம்ம செய்யறது எல்லாமே அசத் கர்மா தான். பாகவதம் படிக்கிறது, பகவன் நாமா சொல்றதை தவிர நம்ம ஆத்மாவை கரையிறதுக்கு முயற்சி பண்ணாத மற்ற எல்லா செயல்களும் அசத் கர்மா தான். அழியக்கூடிய செயல்கள் தான். அதாவது அழிவுக்கு போற பாதிக்கக்கூடிய செயல்கள் தான். எல்லாம் நரகத்துக்கு நாமளே வழிவகுத்துறோம் எல்லாமே. அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இந்த உடல் திருப்திக்காக, மன திருப்திக்காக, சுயநலத்துக்காக செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அசத் கர்மா தான். கிம் அசத் கர்ம வைத்து கிம் அசத் கர்ம திருப்பி திருப்பி சொல்றாருன்னா அது நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ராங்கா பதிய வைக்கல. நாம செய்யக்கூடிய ஒரு செயலாது நம்ம சாப்பிட்றது, தூங்குறது சுயநலத்துக்காக எல்லாமே அப்படின்னா மேலும் மேலும் அது பாவங்களை வளர்க்கும், நம்மளை நரகத்துக்கு தள்ளிடும், நம்மளை மேலும் மேலும் பிறவிகளை எடுக்க செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அவளுடைய சங்கத்தினால இந்த ஜீவன் தன் சுதந்திரத்தை இழக்கிறானா, தன் உண்மையான ஐஸ்வர்யம் ஈஸ்வரத்தன்மையை இழக்கிறான், தன்னுடைய செல்வத்தை இழக்கின்றான். இந்த மனம் சொன்ன பேச்சு கேட்டுலாம் இவன் என்ன பண்றான்? எல்லா செல்வத்தையும் இழக்கிறான். அதுக்கு செலவு பண்ணி. அது மட்டும் இல்லை, உண்மையான செல்வம் என்னன்னா பக்தி, தன்னுடைய ஆத்ம செல்வம், அது இழக்கிறானா. சுதந்திரத்தை இழந்து நானே, இந்த மனசே நானு, இந்த புத்தியே நானு, இந்த உடம்பே நானு, இந்த உடம்புக்குரியவர்களாகிய என் பிள்ளைகளே நானு. என் பிள்ளை மேல அவ்வளவு பாசம், என் பொண்ணு மேல அவ்வளவு பாசம், என் மனைவி மேல அவ்வளவு பாசம், அந்த மனைவியே நான் ஆயிடுறேன். அப்படி பல ரூபங்களை எடுக்குதான் இந்த மனசு. அந்த மனசு அந்த இப்போ எத்பாவ தத்பாவதின்ற மாதிரி நம்ம எந்த ரூபத்தை தியானம் பண்றோமோ அந்த ரூபமா மாறிடும். அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டா கூட நமக்கே ஏற்பட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். இப்படி பல ரூபங்கள்ல நம்மளை ஏமாத்துச்சு எது? இந்த புத்தியானது, இந்த ஜீவனை. அதான் இங்க சொல்றாரு. நானாரூப ஆத்மன புத்தி ஸ்வைரணிவ குணான்விதா தன்னிஷ்டமாக சிஹக்கிம் அசத்கர்ம வைத்து தத் சங்க. அந்த வேசினுடைய சங்கத்தினால, புத்தியினுடைய சங்கத்தினால, மனசுடைய சங்கத்தினால இந்த ஜீவனால பாடுபடுத்து பாருங்க. ஐஸ்வர்யம் தத் பிரம்சித ஐஸ்வர்யம் சம்சரந்தம் குபாரியவத்து. கெட்ட மனைவியால் வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு கணவன் போல, ஒரு வேசியினால் வஞ்சிக்கப்படுகின்ற கணவன் போல, அதாவது மரணம் அடைகின்றான். அது போல இவன் மரண வழியில் செல்கின்றான். இந்த புத்தி பேச்சு கேட்டுன்னு, மனசு பேச்சு கேட்டுன்னு இந்த ஜீவனானவன் அப்படின்னு சொல்றார். சம்சரந்தம் மீண்டும் மீண்டும் பிறவிகளை எடுத்து கொண்டிருக்கிறான். பல பிறவிகளை இவனே ஏற்படுத்தி கொள்கிறான். அசத்தான காமக்ரோதங்கள்ல உழல்வதனால இவள் பேச்சு கேட்டுன்னு அப்படின்றார். இந்த மனசு பேச்சு கேட்கக்கூடாது, சாஸ்திரம் பேச்சு தான் கேட்கணும், பகவான் பேச்சு தான், பகவத்கீதை கேட்கணும், பாகவதம் கேட்கணும், மகான்கள் வழியில போகணும். தத் பிரம்சித ஐஸ்வர்யம் சம்சரந்தம் குபாதியவத்து தத்கதிர் அபுதஸ்ய கிம் அசத்கர்ம விருப்பத்து. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என்ன லாபம்? அசத்தான செயல்களை செய்துன்னு காலத்தை விரயமாக்கிறமே, என்ன லாபம் சொல்லும் பார்க்கலாம். அடுத்து சொல்றார். சுஷ்டியபி யயகரிம மாயாம் வேலாகுந்தா வேலாகுலாந்த வேகிதாம் மத்தஸ்யதம் அபிக்னஸ்ய கிம் அசத்கர்ம விருப்பத்து. இந்த உலகத்தையே படைக்கிறதும் அதே பகவான் தான், மாயை தான். அதே மாயை தான் படைக்குது, அதே மாயை தான் அழிக்குது உலகத்தை. அதே மாதிரிதான் நமக்கு பிறவிகள். இந்த எதிரும் புதிரும் ஓடக்கூடிய நதின்னு சொன்னார் இல்லையா? அந்த நதி என்னன்னா, எதிரும் புதிரும் ஓடக்கூடிய நதி என்னன்னா பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, இவைகளை அறியாமல் நம்ம இருக்கிறோம். பிறப்பு இறப்பில் உணர்ந்து கொண்டு இருக்கிறோமா நாமலாம். அதான் எதிரும் புதிரும் ஓடக்கூடிய நதியா. அதுக்கு உபமானமா இங்க சொல்றாரு. சுஷ்டி அப்யயகரிம் மாயாம் வேலாகுலாந்த வேகிதாம் மத்தஸ்யதம் அபிக்னஸ்ய கிம் அசத்கர்ம விருப்பத்து. அப்படிப்பட்ட பிறவிகளை நம்மள என்னவோ இந்த சம்சாரமானது பிறக்க வைக்கிறது, இறக்க வைக்கிறது, பிறக்க வைக்கிறது, எத்தனை பிறவிகள் இது போல. அந்த இப்படிப்பட்ட அதாவது இந்த பிறவிகள் உழண்டு கொண்டிருக்கிற மத்தன், மதம் படிச்ச கர்வம் படிச்சவன் ஆகிய இந்த ஜீவன்
அதை பத்தி தெரிஞ்சுக்காம இப்படி ஏமாந்து போய் பல பிறவிகள் அதை பத்தி பிறப்பிறப்புலேருந்து விடுவிக்கிறதுக்கான வழியை தெரிஞ்சிக்காம மேலும் பிறப்பிறப்புக்கான செயல்களையே செய்கொண்டு அந்த அசத்கர்மாவில் என்ன லாபம் அப்படின்றார். அதாவது ஒரு கடல் பார்த்தா கடல்ல என்னன்னா முனையில பார்த்தா ஒரு அலை வரும், இன்னொரு அலை இழுத்தும் போகும், ஒரு அலை வரும், ஒரு அலை புஷ் பண்ணி விடும், ஒரு அலை இழுத்தும் போயிடும். இப்படி ஆண் அலை பெண் அலைன்னு சொல்லுவாங்கல்ல கடல்ல, இப்படி போவோம் வரும் போவோம் வரும். அது மாதிரி அந்த அலைகளுக்கு நடுவுல அந்த அலைகள் வரக்கூடிய இடத்துல ஒரு பொருள் இருந்தா நான் ஒரு நிறைய பேர் செருப்பு விட்டுருப்பாங்க அந்த பீச்சில் போனா கால அந்த செருப்பு என்ன பண்ண ஒரு தடவை அச்சும் போயிடும், மறுபடியும் அதே செருப்பை கொண்டு வந்து விடும், மறுபடியும் அச்சும் போகும், மறுபடியும் கொண்டு வந்து விடும். அந்த ஆண் பெண் ஒரு அலை போது ஒரு அலை வருது இல்லையா கடல் நடுவில். அது மாதிரி மனுஷன் இவனே அடித்து கொள்ளப்படுகிறான், இறக்கின்றான், மறுபடியும் பிறக்கின்றான், பிறக்கிறான். அது மாதிரியா அப்போ ஒரு கடலுடைய அலைகள் போல முன்னும் பின்னும், அது போல நதிகள் முன்ன பின்ன ஓடக்கூடிய நதிகள் போல அப்படின்னா என்னன்னா பிறப்பு இறப்புல போய் உழண்டு கொண்டு இருக்கிறான், பிறப்பிறப்பில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறான். சிருஷ்டியகரிம மாயாம் வேலை எதனாலனா மாயை தான். இந்த மாயை தான் போட்டது பல பிறவிகள் எடுக்கும்படி செய்யறது. அது தெரிந்து கொள்ளாமல் அசத்கர்மத்தினால ஆக வேண்டியது என்ன, இப்படி மத்தனா இருக்கிறானே, அதாவது என்னன்னா ஒரு ஏமாந்தவனா இருக்கிறானே, சத்தம் அவிக்னஸ்ய இப்படிப்பட்ட அறியாமல் இருக்கிறானே, இதை அறியாமல் இருக்கிறானே, இந்த அறியாமையை போக்காமல் அசத்கர்மாவால் ஆக வேண்டியது என்ன அப்படின்றார். பஞ்சவிம்சதி தத்வானம் புருஷோ அத்புத தர்ப்பணம் அத்தியாத்மம் அபுதஸ்யேக கிம் அசத்கர்மவீர் பவேத்து. இந்த 25 வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த 25 வீடுகள் என்ன அப்படின்னா மனம், புத்தி, அகங்காரம், மகத்தத்துவம், அப்புறம் புருஷன், அது மேல பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 10 ஆச்சா. பஞ்சபூதங்கள் என்ன, நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மண். அவைகள் தன்மைகள் தன்மாத்திரைகள் என்ன, மண்ணால வாசனை, கண்களை நீர்த்தன்மை குளிர்ச்சி, அது மாதிரி ஸ்பர்சது, அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தன்மாத்திரைகள் இருக்கு பஞ்சபூதங்களுக்கும். அது 5, மொத்தம் 10 ஆச்சா. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். அவருக்கு இந்த கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, ஆக மொத்தம் 20 ஆச்சு. கை, காலு, வாக்கு, மலமூத்திரம் விசர்ஜனம், மூத்திரம் விசர்ஜனம் பண்ற இடம், ஆக 5 இந்திரியங்கள். அதுக்கு பிறகு கண்ணு, மூக்கு, இது கர்மேந்திரியங்கள், கை காலில் இதவைகள்லாம். கண்ணு, மூக்கு, வாய், அதை ருச்சிக்கிறது. இந்த வாயில 2 விஷயம் நடக்குது. வாக்கால பேசுறது, அது என்னன்னா கர்மேந்திரியமா இருக்குது. நாக்கு சுவைக்குது இல்லையா, அப்போ ஞானேந்திரியமாவும் ஆயிடுது. அப்போ கண்ணு, மூக்கு, வாய், காது கேட்கறது, ஸ்பர்ச உணர்வு, இந்த 5 இந்திரியங்கள். ஆக ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அப்புறமா பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 20. அப்புறமா மனம், புத்தி, அகங்காரம், அப்புறமா மகத்தத்துவம் சொல்லக்கூடியது, அதான் மூல பிரகிருதி. அப்புறமா 25வது இடம் என்னன்னா புருஷன், இந்த ஜீவன், இந்த புருஷன் தத்துவம். மனம், புத்தி, அகங்காரம், மகத்தத்துவம், மூல பிரகிருதி. ஆக இந்த 25 தத்துவங்களும் தான் கிடையாது. 25வது தத்துவம், 24 தத்துவங்களும் கிடையாது. இந்த 25 தத்துவம் ஜீவன். இவைகளை அறிந்து கொள்ளாமல் இந்த 25வது தத்துவமாகிய தான் புருஷன், தான் ஜீவன், இந்த 24 தத்துவங்களும் தன்னை சார்ந்தது கிடையாது அப்படின்னு தெரிந்து கொள்ளாமல் இவன் எப்படி அசத்தான செயல்களில் ஈடுபடலாம்? இவைகள்லாம் தெரிந்து கொண்டு நீ அசத்தான செயல்களில் ஈடுபடு. என்ன சொல்றாருன்னா, நீங்க வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, குடும்பத்தை நடத்துங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு ஈடுபடுங்க. எது இந்த ஜீவன் எங்க தோன்றுச்சு, எங்க இதுக்கு முடிவு, என்னைக்கு பிறவி எடுத்தது, எத்தனை பிறவிகள் எடுத்தது அப்படின்னு அதனுடைய கணக்கு தெரிஞ்சுக்கினீங்களா? ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கின்னு, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ மற்ற வேலையெல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி
உனக்குள்ள இந்த மனசு ஏமாத்தது பத்தியா, புத்தி ஏமாத்தது பத்தியா, இப்படிப்பட்ட குபாரியவத்து, அதாவது என்னன்னா கெட்ட மனைவி போல பும்சலி, அவளுக்கு பதியா இருக்கக்கூடிய இந்த ஜீவன் எப்படி ஏமாற்றப்படுகிறது, அதெல்லாம் தெரிஞ்சுங்க. அப்புறமா ஏக புருஷன், ஒரே புருஷன் இருக்கக்கூடிய பரலோகம் பகவான் ஒருத்தன் இருக்கான், அதை தெரிஞ்சுங்க. அதே சமயம் ஒரு இடத்துல போனா திரும்பி வர்றதில்லை, அப்படிப்பட்ட மோட்சமா இருக்கும். அங்க போனா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்த தெரிஞ்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சிருஷ்டியில் ஈடுபடுங்க. சிருஷ்டியில் ஈடுபடவே மாட்டான், இல்லத்துல பிரவேசிக்க மாட்டான். இதெல்லாம் அவிஜ்ஞாய. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால்தான் மத்தஸ்திய இவன் புத்தி ஏமாந்தவனாக திமிர் படிச்சுட்டு அலையிறான். திமிர் பிடிச்சா இல்லைன்னா எனக்கு நான் நல்லா சாப்பிடுவேன், தூங்குவேன், ஜாலியா இருப்பேன், அந்த கர்வத்துல எல்லா செயல்களும் செய்துன்னு இருக்கான், அந்த உடம்பே நான் அப்படின்னு. அவிஜ்ஞன், நீ அறியாமல் இருக்கிற அப்படின்றார். அப்ப சொல்றார், இந்த 25 வீடுகள்ல இவர்களுக்குள்ள இந்த கோட்டைக்குள்ள வாசம் பண்ணுகிறது ஜீவனை தெரிந்து கொள்ளாமல், இந்த 25 வீடுகளை பத்தி தெரிந்து கொள்ளாமல் நீ கெட்ட அசத்து மற்ற செயல்களால் உனக்கு வெட்டி செயல்களால் ஆக வேண்டியது என்ன? இந்த 25 வீடுகள் பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ மற்ற செயல்கள்லாம் செய்வார். உண்மையை தெரிஞ்சுக்கோ, இதான் உண்மையான விஷயம், இது சத்தியமான விஷயம். இந்த பாடத்தை நடத்தணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அது பிறகு நீ சம்சாரத்தில் ஈடுபடுவியா? ஈடுபட மாட்டேன். அதே சமயத்துல எதிரும் புதிரும் ஓடக்கூடிய நதி, நம்ம பிறப்புல இது போல எதிரும் புதிரும் ஓடக்கூடிய நதியில் எப்படி மாட்டின் முடிக்கிறமே எல்லாமே நல்லா தெரியுது. பிறக்கிறாங்க இறக்குறாங்க, யாரும் நிரந்தரமா வாழ்ந்தது கிடையாது. அப்ப நல்லா பாருங்க, பிறக்கிறாங்க இறக்குறாங்க, பிறக்கிறாங்க இறக்குறாங்க, இப்படிப்பட்ட எதிரும் புதிரும் ஓடக்கூடிய நதின்னு நல்லா தெரியுது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீ அசத்தான செயல்களை செய்வது. இவைகளிருந்து விடுவிக்கிறதுக்கு முடிவு பண்ணுவியா? இவருந்து விடுபடுறதுக்காக முயற்சி எடுப்பியா? நீ மேலும் மேலும் இந்த பிறப்பிறப்பிலேயே சொல்வதற்காக அசத்தான செயல்களை செய்வியான்னு யோசிச்சுக்கோ. நீங்களே யோசிச்சுக்கோப்பா அப்படின்னு நாரதன் பண்ண சுதந்திரமா விட்டார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சிருஷ்டியில் ஈடுபடுறீங்களா, மோட்சத்துக்கு முயற்சி பண்றீங்களா, நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படின்ட்டு நாரதர் அப்படி அவங்களுடைய சாய்ஸ்க்கு விட்டாரு. அதுதான் இங்க அவர்களே புத்தினால இதெல்லாம் தீர்மானிக்கிறாங்க, இதெல்லாம் விசாரித்திருக்கிறார்கள். அப்ப சொல்றார், அத்தியாத்மனும் அபுத ஏகிக்கும் அசத்கர்ம பவேத்து புருஷோ அற்புத தர்ப்பணம். அப்படிப்பட்ட தன்னுடைய ஒரு கண்ணாடியில தன் முகத்தை பார்ப்பது போல தன் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற பகவானை பார்க்காமல் அசத்தான செயல்களை செய்யறதுனால என்ன லாபம்? நம்ம ஆத்மாதான், பரமாத்மா தான் நமக்குள்ள இருக்கிறான். அவனுடைய அம்சம்தான் நம்ம ஜீவாத்மா. அவன் வேற இல்லை, நான் வேற இல்லை அப்படின்னு தெரிஞ்சிக்காம அந்த நிலையை அடையாமல் அசத்தான செயல்களால் செய்து ஆக வேண்டியது என்ன? அந்த நிலையை தெரிஞ்சிக்காம அந்த நிலையை அடையாமல் அசத்தான செயல்களை செய்து இப்படி ஏமாந்து போறியே, அப்படி ஏமாந்து போவாத அப்படின்றாரு. அத்தியாத்மம், அந்த அத்தியாத்ம வித்தியை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயே அப்படின்றார். ஐஸ்வரம் சாஸ்திரம் உத்சுஜ்ய பந்த மோக்ஷ அனுதர்சனம் விவிக்த பதம் அக்ஞாய கிம் அசத்கர்ம பவேத்து. ஒரு அம்சபக்ஷியானது கத்தி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா? இங்க ஒரு அம்சபக்ஷி கத்திண்டு இருக்கு, ஆனா அது யாரும் கவனிக்கிறது இல்லை. அந்த அம்சபக்ஷி என்னன்னா, ஒரு அம்சபக்ஷியானது பாலும் தண்ணீரும் வச்சா பாலை மாத்திரம் பருகும். அது மாதிரி வேதங்கள் உபனிஷத்துக்கள் இருக்கு, பந்தப்படுத்தக்கூடிய கர்மாக்களை சொல்லக்கூடிய சாஸ்திரமும் இருக்கு, பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சாஸ்திரமாகிய உபனிஷத்து பாகங்களும் இருக்கு. அவைகளை தெரிந்து கொண்டு இந்த பந்தத்திலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய உபனிஷத் பாகங்களை எடுத்துக்கொள்ளாமல், அந்த சாஸ்திரத்தை பற்றி கொள்ளாமல், இந்த பாகவதமே நம்மளை விடுவிக்கக்கூடிய சாஸ்திரம் தான். இது உபனிஷத்தோட வசதி. இந்த பாகவதம் உபனிஷத்துக்கள்லாம் மரம் கிளைகள் போல, பாகவதம் பழம் போல, தான் ரொம்ப டேஸ்ட். உபனிஷத்தோட வசதி, வேதத்தோட வசதி பாகவதம். அதனால வேதாந்த சாரம் சர்வ வேத இதிகாசனம் சாரம் சாரம் சமுத்திரம், இந்த சாரத்தால் பிழிந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது இந்த பாகவதம். அப்படின்னும் போது ஐஸ்வரம் சாஸ்திரம் உத்சுஜ்ய பந்த மோக்ஷ அனுதர்சனம், பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன, மோட்சத்தை அருளக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு உபதேசிக்கக்கூடிய சாஸ்திரங்களை தெரிந்து கொள்ளாமல் நம்ம அசத்தான செயல்கள் ஈடுபடுறோம். ஒரு அம்சபக்ஷின்றது என்னன்னா சாஸ்திரம், உபனிஷத் சாஸ்திரம். அதாவது என்னன்னா மோட்ச மார்க்கத்தை காட்டக்கூடிய ஒரு சாஸ்திரம், அதுதான் அம்சபக்ஷின்னு சொல்றதுங்க. அந்த அம்சபக்ஷி சொன்னாரு, ஒரு அம்சபக்ஷி விசித்திரமான கதைகளை பேசிக்கொண்டிருக்குன்னு சொன்னார்லையா ஃபர்ஸ்ட்.
அது என்னன்னா அந்த விசித்திரமான விஷயம். ஆஹா, இப்படி ஒரு உலகம் இருக்கா, வைகுண்ட லோகம், அங்க போனா திரும்பி வருதல் இல்லையா, பிறப்பே இல்லையா, ஆனந்தமா இருக்கலாமா, இப்படி ஒரு இடம். அப்படி விசித்திரமான கதைகளை பேசக்கூடிய அப்படியோட மோட்ச மார்க்கத்துக்கான சாஸ்திரங்களை பயிலாமல் இந்த அசத்தான செயல்களில் ஈடுபடுறதுக்கான விஷயங்களை தேடுறீங்களே, அசத்தான செயல்களில் ஈடுபடுறீங்களே அப்படின்னு நாரதர் சொன்னார். அதாவது புரிஞ்சுக்கினதெல்லாம் ஐஸ்வரம் சாஸ்திரம் உத்சுஜ பந்த மோக்ஷானு தர்சனம் விவிக்த பதம் அக்ஞாய கிம் அசத்கர்மபீர் பவேத்து. அப்படிப்பட்ட ஏகாந்தமான சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு வழி இருக்கு. அந்த மோட்ச மார்க்கத்தை அறிந்து கொள்ளாமல் அசத்தான செயல்களை செய்துதான் என்ன லாபம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அம்மா அசத் கர்மங்களை ஈடுபடுங்க. ஈடுபட முடியாது, ஈடுபடவே முடியாது. காலச்சக்கரம் பிரமிஸ்தீக்ஷ்ணம் சர்வம் நிஷ்கர்ஷய ஜகத்து. அதாவது வஜ்ராயுதங்களால, ஆரங்களால, சக்கராயுதங்களால அறுக்கப்படுகின்ற ஒரு இடம் இருக்கான், ஒரு சக்கரம் இருக்கான். அந்த சக்கரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அதுதான் காலச்சக்கரம். அந்த காலமானது நம்ம ஆயுச அபகரித்து கொண்டு போகிறது, நம்ம ஆயுச அபகரித்து கொண்டு போகிறது, நம்ம உடல், நம்ம ஜரை, நம்முடைய இளமையை அபகரித்து கொண்டு போகிறது, நம்முடைய மனோபலத்தை அபகரித்து கொண்டு போகிறது, உடல் பலத்தை அபகரித்து கொண்டு போகிறது. ஒவ்வொரு நாளும் நாம துன்பத்தை அனுபவிக்கிறோம். மேலும் மேலும் இந்த கால சக்கரமானது சுழண்டு கொண்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட நீங்க பின்னாடி கொண்டு வர முடியாது. அந்த சக்கரத்தை, காலத்தை முன்னாடிதான் போக முடியும். திருப்பி 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 இந்த சக்கரமானது நம்மளை அறுத்துட்டு இருக்கான். சம்சாரந்தம், அதாவது என்ன, துன்பங்கள், இன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள், இவைகள்ல நம்மளை அறுத்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும். அப்படிப்பட்ட காலச்சக்கரம் இது. வஜ்ராயுதம், சக்கராயுதம் போன்ற ஆரங்களால ஆக்கப்பட்ட இந்த சக்கரம் இருக்கே, இது நம்மளை அறுக்குதான். அப்படியே ஆயுச அபகரிச்சுட்டு நம்மளுக்கு துன்பங்களை கொடுத்துட்டு இந்த ஜீவனை பல வழியில அலகழிச்சுட்டு இப்படி அறுத்து கொண்டு இருக்கிற இந்த காலச்சக்கரத்தை தெரிந்து கொள்ளாமல், இந்த காலச்சக்கரத்தை இருந்து தப்பிக்கணும் இல்லையா, இந்த காலச்சக்கரத்தை நிறுத்தணும் இல்லையா, அது பகவானால் தான் முடியும். இந்த காலச்சக்கரம் உன்னை பாதிக்காது, இது ஒண்ணு அறுக்காது. பகவான்கள் வந்துட்டா. தீக்ஷண்யம் ரொம்ப ஷார்ப்பானதான். இந்த சக்கரமானது ரொம்ப ஷார்ப்பா எடுத்துட்டு போதான். ஒரு நிமிஷம், ஒரு 11 நிமிஷம் கூட நீங்க போனதுதான், திரும்பி கொண்டு வர முடியாது. அவ்வளவு ஷார்ப்பா வேலை செய்யுது இந்த காலச்சக்கரமானது. அப்படி சொல்றீங்க. காலச்சக்கரம் பிரமிஸ் தீக்ஷ்ணம் சர்வம் நிஷ்கர்ஷய ஜகத்து. உலகத்தையே படைத்து காத்து அழிப்பதற்கு காரணம் இந்த காலம் தானே. இந்த காலத்தினால் எல்லாமே அழிக்கப்படுகிறது, உலகமே அழிக்கப்படுகிறது, பிரம்மாண்டங்கள்லாம் அழிக்கப்படுகிறது, பிரம்மதேவரே அழிஞ்சிட்டார். எல்லாமே பிரளயத்துல நிஷ்கர்ஷனம் பண்ணக்கூடிய அப்படி காலச்சக்கரம் எவ்வளவு பலமுடையது. அந்த காலத்தை நீ ஜெயிச்சிடுவியா? அந்த காலத்தினுடைய சக்கரத்திலிருந்து உன்னால் விடுவிக்கப்பட முடியுமா? இந்த பிறப்பு, இந்த மரணத்திலிருந்து உன்னால வெளிவர முடியுமா? முடியாது. பகவானால மட்டும்தான் முடியும். அதுதான் ராம 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 அவன் நாமத்தை சொல்லு. இந்த காலச்சக்கரம் இந்த தபந்தி விவிதாஸ்தாபா நைதன் மத்கத சேதசாக, அவர் இந்த காலச்சக்கரம் கூட அவங்களை தொடாதான் சொல்றாரு. சுதந்திரம் அபுதஸ்யேக கிம் அசத்கர்மபீர் பவேத்து. அப்படி சுதந்திரமா செயல்படக்கூடிய அந்த காலத்தை தெரிந்து கொள்ளாமல், பகவானை தெரிந்து கொள்ளாமல், பகவானுடைய அம்சம்தான் அந்த காலச்சக்கரம். அசத்தான செயல்களால் ஆக வேண்டியது என்ன? உண்மையான சாஸ்திரத்தினுடைய கட்டளை தான். மகான்கள் எழுதி வச்ச இந்த சாஸ்திரங்கள் இருக்கே, பாகவதம், ராமாயணம் போன்ற சாஸ்திரத்தினுடைய உண்மையான கட்டளை என்ன? பகவானை அடையதுதான் நோக்கம். சர்வ சித்தாந்த நிஷ்பண்ணம் சம்சார பய நாசனம். சம்சார பயத்தை போகத்துக்காக தான் சகல சாஸ்திரங்களுடைய நோக்கமே. அதை புரிந்து கொள்ளாமல், இந்த அப்பா உண்மையான அப்பா இல்லை. யாரு? இந்த தக்ஷன். இவன் சொன்ன செயலை செய்யக்கூடாது. இது நம்மள அஜ்ஞானத்தால் தள்ளிட்டோம். இது மேல மேல பிறவிகளை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்ய சொல்றான். உன்னை என்ன பண்ண, தவம் பண்ணி நல்ல ஒரு மனைவிகளை அடைந்து குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு வாழுங்க. இதுதான், இது அல்ப விஷயம். இதை செய்ய சொல்றான் யார்? தக்ஷன். அது கிடையாது. மோட்சத்தை வழி தேடிங்க, இந்த ஜென்மா கரையத்துக்கான வழி தேடிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு. சாஸ்திரம் பிதுர் ஆதேசம் யோன வேத நிவர்த்தகம் கதம் ததனுரூபாய குண விஸ்ரம்பி உபசக்கிரமேத்து குண விஸ்ரம்பி உபக்கிரமேத்து இது வியவசிதா ராஜன் அத்யஸ்வா ஏகச்சேதசா பிரவியஸ்தம் பரிக்கிரமிய பந்தானம் அனிவர்த்தகனம். அடைபட்ட உண்மையான சாஸ்திரத்துடைய நோக்கம் நம்ம பந்தத்தில் விடுவிக்கிறது தான். மகரிஷிகளால் எழுதப்பட்ட சாஸ்திரம், பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே நம்ம பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு தான் அந்த வேதங்கள், உபனிஷத்துக்கள் அதனுடைய நோக்கமே. வேதங்கள், உபனிஷத்து நோக்கமே அதான்.
அந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய கட்டளை தான் உண்மையான அப்பாவுடைய கட்டளை. பகவான் தானே சாஸ்திரத்தை தன் மூச்சு காத்தா வெளியிட்டான், வேதங்கள் உபநிஷத்துக்கள் எல்லாமே. பகவானுடைய தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரிய வியவஸ்திதம். மனசு பிரமாணம் கிடையாது, புத்தி பிரமாணம் கிடையாது, அப்பா பிரமாணம் கிடையாது, இவங்க சொல்றதுலாம் பிரமாணம் கிடையாது. நம்ம மகரிஷிகளால் எழுதப்பட்ட பகவானால உபதேசிக்கப்பட்ட சாஸ்திரங்கள் தான் நமக்கு பிரமாணம். அதுதான் பகவானுடைய கட்டளை. பகவத்கீதை யாரு? பகவான் சொன்னது. அதுபடி வாழ்க்கை நடத்தணும். பகவத்கீதை படி, பாகவதம் படி, ராமாயணம் படி, நீ படிதான் அதுபடி வாழ்க்கை நடத்தணும். அதுதான் பகவானுடைய கட்டளை. உண்மையான அப்பா யாருன்னா பகவான் தான். லக்ஷ்மி நாராயணன் தான் நமக்கு உண்மையான அப்பா அம்மா. அவருடைய கட்டளையை அனுசரித்து நடந்தாதான் நம்ம வாழ்க்கை உயும். இந்த அப்பா அம்மா பௌதிகமான அப்பா அம்மா. இந்த ஜென்மத்துல இவங்க அப்பா அம்மா, முன் ஜென்மத்துல யாரோ யாருக்கு அப்பா அம்மா வந்தாங்களோ, இல்லை யாருக்கு பிள்ளையா இருந்தாங்களோ, யாருக்கு பொண்ணா இருந்தாங்களோ தெரியாது இந்த அப்பா அம்மா. அப்போ உண்மையான தந்தையுடைய கட்டளை எதிரான அந்த சாஸ்திரம் தான், இந்த பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சாஸ்திரம் தான், இந்த உபனிஷத் பாகங்கள் தான் உண்மையான தந்தையினுடைய கட்டளை. அதை அறியாமல் இந்த அப்பா சொன்னா தக்ஷன் சொன்னான்னு சொல்லிட்டு சிருஷ்டியில் ஈடுபட தொடங்கிட்டு, இது என்ன ஒரு புத்தியீனமான தன்மை. அதான் சொல்றாரு, சாஸ்திரஸ்ய பிதுரு ஆதேசம் யோன வேத நிவர்த்தகம். இந்த சாஸ்திரத்துக்கு சொல்லபடி மோட்சத்துக்கு முயற்சி பண்ணாம இந்த அசத்கர்மாவால ஆக வேண்டியது என்ன? அப்போ அப்பாவுடைய கட்டளை அனுசரிக்கிறது தான். உண்மையான அப்பாவுடைய கட்டளை என்ன? கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதை தான், பாகவதம் தான், ராமாயணம் தான். இதுதான் உண்மையான அப்பாவுடைய கட்டளை. அப்பா பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும். உண்மையான அப்பாவுடைய கட்டளை பரிபாலனம் பண்ணணும். அது யாருன்னா பகவான் ராமன் தான். சேதன் தான் உண்மையான அப்பா அம்மா. சொல்ல மாம் வித்தி வைதேகி. யாரு? சுமித்ரா சொல்றாளே, உனக்கு அம்மா யாருன்னா இந்த இதுதான் உண்மையான அம்மா. சுமித்ரா காட்டி கொடுக்குறா லக்ஷ்மணனுக்கு என்ன காட்டி கொடுறா? உண்மையான அம்மா யாருன்னா இந்த சீதை தான். உனக்கு அப்பா யாருன்னா தசரதர். யாருன்னு நினைக்கணும்? ராமரை நினைக்கணும். தசரதன் வித்தி யார? ராமரை. இந்த சீதை தான் அம்மா, ராமர் தான் அப்பா. இவர்களுக்கு பின்னாடிதான் இவர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் தான் அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்னு சொல்ற யாரு? சுமித்ரா சொல்றா. மகாஞானி அவள், ராமாயணத்துல வருது. அது மாதிரி பகவானுக்கு செய்யக்கூடிய செயல்கள் தான், பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்கள் தான் உண்மையான செயல்கள். பகவானுக்கு பிடிக்காத செயல்களா செய்து கொண்டிருந்தால் அது அசத்கர்ம பீர்பவேத். அது அசத்தான விஷயத்துல நம்மளை துன்பப்படத்தான் செய்யும். தாபங்கள் வருது, கஷ்டம் வருது, ஏன் வராது? நோய் நொடிகள் வருது, ஏன் வராது? ஏன் நம்மளுக்கு மேல பிரச்சனைகள் வருது? பகவானை சந்தோஷப்படுத்துறதுனால நம்ம சந்தோஷம் இல்லாம இருக்கிறோம். பகவானுடைய கட்டளை அனுசரித்தால் நம்ம நல்லா இருப்போம். மேலும் பிறப்பு கிடையாது, சந்தோஷமா இருப்போம். தேவரிஷி நாரதர் போல அப்படியே பிறப்பத்தாலும் ஜாலியா சஞ்சரிப்போம். ஆனா யாரும் உன்னை பந்தப்படுத்த முடியாது. லோக விக்கிரக முக்தஸ்ய நாரதஸ்ய அஸ்தரஸ்ய. நிலையற்றவரா சஞ்சரிக்கிறா, அவரு ஏத்துட்டார். உலகம் முழுதும் சஞ்சரிச்சு நாம பிரச்சாரம் பண்ணோம், பக்தி பிரச்சாரம் பண்ணோம். ஆனா தனக்கு அபிகாத கதிகி, தனக்கு தடையற்ற கதி உடையவர். அப்படிப்பட்ட முக்தாத்மாவை சஞ்சரிக்கிறார். சுகாச்சாரியரும் முக்தாத்மா தான். நினைச்சா போனா மோட்சத்துக்கு போயிடலாம். அப்படி முக்தாத்மா சஞ்சரிக்கிறது தான். இப்படி போல பல பேர் பரிசுத்து போன்ற பல பேர் கஷ்டப்படுற இந்த சம்சாரினாம் கருணையாக, அவரெல்லாம் கருணை காட்டுன்றதுக்காக தான் பூமியில சுகாச்சாரியர் முக்தாத்மாவா இருந்தாலும் தான் வைகுண்டத்துக்கு போகாம பல ஆத்மாக்களை கரையேற்றத்துக்காகவே சஞ்சரிக்கிறாங்களா அவங்களாம். இந்த பூமியை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தீர்த்தி பூதானி தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி, அப்புறமா பல தீர்த்தங்கள்லாம் பாவனமாக்கி கொண்டு சஞ்சரிக்கின்ற மகாத்மாக்கள் நாரதர், சுகாச்சாரியார் போன்ற மகாத்மா வியாசர், இது போல மகாத்மாக்கள்லாம் அதுக்குன்னே சஞ்சரிக்கிறாங்களாம். வால்மீகி போன்றவர்கள்லாம். அதனால இந்த சாஸ்திரத்துல சொல்லக்கூடியது பகவானுடைய கட்டளை. இந்த கட்டளையை அனுசரிக்காமல் இந்த அழியக்கூடிய இந்த அப்பா சொல்லக்கூடிய கட்டளை அனுசரித்ததுனால அசத்தான செயல்களில் ஈடுபட்டு மேலும் பிறப்புகள் தான் உண்டாகும். உண்மையான அப்பாவுடைய கட்டளை என்ன? சாஸ்திரங்கள் தான். இந்த பாகவத ராமாயணம் தான், பகவத்கீதை தான். இந்த சாஸ்திரஸ்ய பிதுரு ஆதேசம் யோன வேத, இதை தெரிஞ்சுக்காம நிவர்த்தகம் தெரிஞ்சுக்காம கதம் ததனு ரூபாய குண விஸ்வம் உபக்கிரமேத்து, இந்த முக்குணமான மாயையில போய் ஓழ போறீங்களாடா முட்டாள்களே. இந்த முக்குணமான மாயையில தள்ளக்கூடிய இந்த அசத்தான செயல்கள்ல கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டியில பெற்றுக்கணும், ஜாலியா வாழணும், அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும். இப்படியாப்பட்ட இந்த வாழ்க்கைக்கு நீங்க உன்னை தயார்படுத்தின இந்த அல்பமான விஷயம் தானே ஒரு பெரிய லட்சியம். ஒரு மனுஷன் இந்த ஜீவனுடைய உண்மை லட்சியம். இது நாய் பூனைக்கு தான் அனுபவிக்கிறது, பன்றிகளுக்கு தான் அனுபவிக்குது, மாடுகளுக்கு தான் அனுபவிக்குது. அதுக்கு தான் குழந்தை குட்டிகளை பெற்று எல்லாரும் சுகத்தை அனுபவிக்குது, சாப்பிடுது, தூங்குது, ஒரு நாள் செத்து போயிடுது. அது போலவா மிருகங்கள் போலவா மனுஷனா வாழணும்? கிம் அசத்கர்மம், அந்த அசத்தான செயல்களை செய்து கொண்டு
வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. ஜென்மாவை கரையேற்றக்கூடிய விஷயங்களா நாம செயலில் ஈடுபடணும். அனவரதம் பகவத் பூஜைகள் பண்ணிட்டு, பகவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணிட்டு, இப்போ பாகவதம் படிச்சு நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு, இந்த பாகவதம் படித்தாலே நம்மளுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். மன சந்தோஷமாக பகவானை அடைய அல்லவா முயற்சி பண்ண வேண்டும். இந்த நம்ம செய்யக்கூடிய இதை தவிர செய்யக்கூடிய மற்ற செயல்கள் எல்லாமே அசத்கர்மா தான், தேவையில்லாத செயல்கள் தான், வெட்டி செயல்கள் தான். பௌதிகத்துக்கு ஒன்றும் உதவும், உடம்பு தேவைக்கு ஒன்றும் உதவும், மனசு உறவுகள் இவைகள். ஆனா உடம்பே ஒரு நாள் போக போதே ஒன்று விட்டு, இந்த ஜீவனை விட்டு உடம்பே ஒரு நாள் கழண்டு போக போதே. அப்ப என்ன பண்ண போறேன்? இந்த உடம்பு நிரந்தரம் கிடையாது, வாடகை வீடு தானே இந்த உடம்பு. இந்த பஞ்ச அற்புதம், இந்த 25 ரூம்கள் கொண்ட இந்த உடம்பே ரூம் தானே. இந்த 25 ரூம் இருக்கிற இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் இது வாடகை வீடு எடுத்துன்னு வந்திருக்கு. ஏன்னா அந்த உடம்பே பஞ்சபூதங்களுக்கு சொந்தமானது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மண் இவைகள் தனியா கிளம்பிடுச்சுன்னா ஜீவன் தனிப்பட்டு போயிடும். இந்த பஞ்சபூதங்களுடைய உதவியினால்தான். அப்போ இவன் சொல்ல முடியாது, இந்த ஜீவன் சொல்ல முடியாது. இந்த உடம்ப, இந்த ஜீவன் கிடையாது. இந்த உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனதாச்சு. அப்ப இது வந்து பஞ்சபூதங்களால் போடப்பட்ட பிச்சை இந்த உடம்பு. அப்படின்னா வாடகை வீட்டுல இருக்கிற நாம எப்போனாலும் வெளியேற்றப்படலாம், அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த ஜீவன். அப்படி இருக்கும்போது இதை தெரிஞ்சுக்காம ஏமாந்து போறமே, அதனால இதை தான் தெரிஞ்சுக்கணும். அதைதான் இங்க சொல்றாரு. இப்படி தங்களுக்குள்ள ஆத்ம விசாரம் பண்ணிட்டு நாரதரை வந்து பிரதட்சணம் 3 தடவை அவரோட வளம் வந்து நமஸ்காரம் பண்ணி, குருநாதா அருமையான வழி காட்டினீங்க குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு நாரதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? பகவானை அடையறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுதான் சன்னியாசம் மேற்கொண்டு விட்டார்கள். அவர்கள் பகவானை நோக்கி இப்ப தவம் பண்றது எதுக்காகனா, முன்னாடி தவம் பண்றது சிருஷ்டியில் ஈடுபடுறதுக்கு, இப்ப தவம் பண்றது எதுக்கான மோட்சத்தை அடைவதற்கு தவம் பண்றாங்க. அவர்கள் பகவானை அடைந்து விட்டார்கள். திரும்பி போன இரவுகள் திரும்பி வருவதில்லை என்றது போல அவர்கள் பகவான் அடைந்து விட்டார்கள். அவருக்கு பார்த்தார். இதை நினைச்சு தக்ஷன் கவலைப்பட்டான். நம்ம அனுப்பிச்ச புத்தர்கள் 10,000 பேரும் நாரதருடைய உபதேசத்தினால இப்படி மோட்சத்துக்கு போயிட்டாங்களே, நம்ம சிருஷ்டியில் ஈடுபடுத்துறதுக்கு, அது சிருஷ்டியில் தான் அவனுக்கு நோக்கமே. நம்ம சிருஷ்டியில் ஈடுபடணுமே, மேலும் 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 உலக சிருஷ்டியில் ஈடுபடணுமே, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 1000 புத்திரர்களை உண்டாக்குறார். அப்போ 1000 புத்திரர்கள் உண்டாக்குறாரு. அந்த 1000 புத்திரர்கள் வந்து இவர்கள் பேர் என்ன? ஹரியஸ்வர்கள், பரியஸ்வர்கள். ஃபர்ஸ்ட் 10,000 பேர் உண்டாக்குனாரு. அவர்களெல்லாம் மோட்சத்துக்கு அமைச்சாரு நாரதர். இந்த 1000 பேர்கள் உண்டாக்குறாங்க. அந்த 1000 பேரையும் மறுபடியும் தவம் பண்ண அனுப்புறாரு. அப்ப நாராயண சாஸ்திரம் தவம் பண்ண உடனே, நாராயண சாஸ்திரம் குளிச்ச உடனே அவர்கள் பரிசுத்தமாயிடுறாங்க. மனசு பரிசுத்தமாயிடுது. நாரதர் தர்சனம் கிடைக்குது. அதே மாதிரி அண்ணாக்கு உபதேசம் பண்ண மாதிரி தம்பிகளுக்கு உபதேசம் பண்றாரு. இந்த 1000 பேருக்கும் உபதேசம் பண்ணாலும் அதே மாதிரி அவர்களும் தங்களுக்குள்ள விசாரித்து அறிந்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? மோட்ச மறுத்தாரு அடைகிறார்கள். இப்படி 11,000 பேரும் மோட்சத்துக்கு போயிட்டாங்க. தெரிஞ்ச உடனே தக்ஷன் தாங்க முடியல. என்னடா இது, இவர்களை சிருஷ்டியில் ஈடுபட சொன்னா இவர்கள் எல்லாம் மோட்ச மறுத்து போயிட்டாங்களே, இப்ப நான் சிருஷ்டியில் ஈடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில கை வச்சு உட்கார்ந்துட்டேன். இந்த நாரதரால தான் என் புத்திரர்கள்லாம் கெடுக்கப்பட்டார்கள். சன்னியாச தர்மத்தை காண்பிச்சு கொடுத்து இந்த சம்சார தர்மத்திலிருந்து விடுபடு, இந்த சம்சார தர்மத்தில் ஈடுபடாதபடி இந்த சன்னியாச தர்மத்தை பிக்ஷு மார்க்கத்தை காண்பிச்சு என் பிள்ளைகளுக்கு எடுத்தது யாரு? இந்த நாரதர் தானே. வரட்டும் அவர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தானா யாரு? தக்ஷன் கோபத்தோட. அப்ப நாரதர் எதிர்ச்சியா அந்த பக்கம் வர நாராயண 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 நாமசேந்திரம் பண்ணிட்டு அந்த வேணையை விட்டு நாங்க வந்தாரு. வந்த போது உடனே பார்த்தார், என் சந்ததியை கெடுத்தவரே, என் குலத்தை அழித்தவனே அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷன் திட்டுறான். யாரு? தேவரிஷி நாரதர். என்னஸ்தம் கர்ம சந்தானம் சாதுனாம் கிரகமேதினாம் கிரகவானாசி துர்மர்ஷம் விப்ரியம் தவ மர்ஷிதம். ஆனா சாது வேஷத்துல இருக்கிற நீங்கள் தந்து கிருந்தன என்னஸ்தம் அபத்திரம் அச்சரப்புனக, என்னுடைய சந்ததியை கெடுத்தவரே, என் சந்ததியை தடுத்தவரே அப்படிப்பட்ட நீர் தஸ்மா லோகேஷு தே மூட ந பவேத் பிரமத பரப்பதம், நீ நின்னத்துல நிக்காம ஒரு இடத்துல நிலையற்றதாக நீ சஞ்சரிக்க கடவாய் அப்படின்னு தக்ஷன் சாபம் கொடுத்துட்டான் நாரதருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றாரு. தக்ஷன் சொல்றான், நீ
சன்னியாச தீட்சை கொடுத்துட்டேன், அவளுக்கு சன்னியாசம் அடையக்கூடிய மார்க்கத்தை பிக்ஷு மார்க்கத்தை காண்பிச்சுட்டேன். ஆனா அவனா வந்து சம்சாரத்துல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு பட்டு தேறி அதனால வைராக்கியம் அடைந்து அப்புறமா அவன் சன்னியாசத்துக்கு போனதால அந்த சன்னியாசத்துல நிலையா நிற்க முடியும். வைராக்கிய திடமா இருந்தாலும் ஞானம் சித்திக்கும், ஞானத்தினால தானே மோட்சம் அடைய முடியும். அப்போ பகவத் பக்தியில ஸ்திரமா இருப்பான். ஏன்னா ஏற்கனவே சம்சாரத்துல நிறைய கஷ்டப்பட்டான், இன்ப துன்பங்கள், ஏமாற்றம், நிறைய ஏமாற்றப்பட்ட துரோகங்கள், நிறைய மனைவி பிள்ளைகள் எல்லாராலும் துரோகிக்கப்பட்டான், அப்படிப்பட்ட கஷ்டங்கள் பட்டான், இல்லற கவலைகளால பாதிக்கப்பட்டு புண்ணா போன மனசு. அவன் என்ன பண்ண, அவனுடைய வைராக்கியம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ இல்லற கவலைகளால் ஒருத்தன் பாதிக்கப்படாம அந்த வாழ்க்கை இன்னும் குடும்பத்திலே ஈடுபடல, இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்காத இந்த சமயத்துல போய் நீ உபதேசம் பண்ணியே, நாரதரை பார்த்து தக்ஷன் சொல்றான், உபதேசம் பண்றதுனால அவர்கள் வைராக்கியம் அடையாத அவர்களுடைய ஞானம், நீ கொடுத்த ஞானத்தினால ஆத்ம ஞானத்தால் எவ்வளவு நாள் நினைப்பாங்க. அவர்களை வந்து அவங்க சித்திச்சா நீ இந்த சன்னியாச தீட்சை கொடுத்துட்ட, அவர்கள் மோட்ச மார்க்கத்துக்கு முன்னாடி அந்த மோட்சத்துல எவ்வளவு நாள் நினைப்பாங்க. எப்படி இருந்தாலும் மறுபடியும் இந்த உலக ஆசைகளால மயக்கப்பட்ட மறுபடியும் வந்துருவாங்க இல்லையா. இந்த உலக ஆசைகளுடைய கொடுமைகளை, அற்பமான ஆசைகளால அனுபவிச்ச கொடுமைகளை, பல விஷயங்களை போய் ஏமாந்து துன்பப்பட்டவங்களுக்கு தன்னாலே வைராக்கியம் உண்டாகும். அவர்களுக்கு பிறர் உபதேசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதான் இங்க சொல்றாரு, நானு போய் என்ன ஜானாதி புமான் விஷய தீக்ஷ்ணதான். இந்த உலக விஷயனுடைய தீக்ஷ்ணைய தெரிஞ்சுக்காம நிர்வித்தியதே ஸ்வயம் தஸ்மான் ந ததா பின்னதி பரகி, பிறரால உபதேசிக்கப்பட்ட ஞானத்தினால் இவர்கள் புத்தி மாறணும்னா அது கிடையாது. இப்ப நான் சொல்றதுனால இப்ப நீங்க எடுத்துப்பீங்களா? அவங்கவுங்களா பட்டதான் தெரியும். அப்ப பட்டு அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோன்றாரு யாரு? தக்ஷன். அதையே நம்ம யோசிக்கணும். அவன் பட்டு கஷ்டம், இது கஷ்டம் தெரிஞ்சா அப்புறம் மறுபடியும் இப்ப நெருப்பு தொட்டா சுடுன்னு அந்த தீக்ஷ்ணதையை தெரிஞ்சுக்கிட்டான்னா அப்புறம் மறுபடியும் அந்த நெருப்பு தொட மாட்டான். நெருப்பு தொடாமையே அது சுடும் சொன்னா என்னைக்கு ஒரு நாள் நான் எனக்கு அனுபவம் இல்லப்பா, தொட்டுதான் பார்க்கலாம், தொட்டு பார்ப்பான், அப்ப சுட்டுப்பான். அவனா அப்படின்னா ஆரம்பத்திலேயே இதெல்லாம் அவனை சுட விடணும், அந்த நெருப்பை தொடுன்னு சொல்லணும். தொட்டு அவன் சுடுனா இனிமேட்டு என்ன பண்ணுவேன், நெருப்பை கை வைப்பியா? கை வைக்க மாட்டேன். அது மாதிரி அவன் பட்டு தேரணும். இந்த இல்லற கவலைகள், இந்த சம்சாரமானது மனுஷ பிறவியில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை அவனும் பட்டு தேரனா ஆட்டோமேட்டிக்கா வைராகித்து வருவான். அப்போ அவன் சன்னியாசத்துக்காக முயற்சி பண்ணுவான். அவன் பகவத் பக்திக்கு தன்னாலே வந்துருவான், நிம்மதி தேடி பகவானை தேடி வந்துருவான், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான். அப்போ ஸ்திரமா இருப்பான். நல்லா பர்ஃபெக்ட், நல்லா அடி வாங்கினவன், நல்ல மனசு புண்பட்டவன், கஷ்டப்பட்டவன் தன்னாலே பகவத் பக்தி வந்துருவான். இப்ப நீ உபதேசம் பண்றதுனால என்னன்னா அந்த அனுபவம், அந்த துன்பங்களுடைய அனுபவம் இல்லாததுனால எப்போனாலும் வந்து வழிக்கு விழத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தக்ஷன் சொல்றான் பாயிண்ட். ஆனா எல்லாத்தையுமே பட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் படுறாங்கல்ல, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க, அதே மாதிரி இல்லற கவலைகள்ல வாழ்ந்து கொண்டு அவர்கள் இல்லறத்துல என்ன சௌக்கியத்தை அனுபவிக்கிறாங்க, பணம் பொருள் எல்லாம் இருக்குது, ஆனா நிம்மதி இருக்குதா? இல்ல. அப்ப அதை பார்த்து என்ன பண்ண, இவன் திருந்திக்கணும். நானே பட்டு திருந்தவன் சொன்னா இதுதான் எத்தனையோ பிறவிகளை பட்டு 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 ஒன்னும் திருந்தலையே நீ. தக்ஷன் பாயிண்ட் ஒரு விதத்துல நியாயம். தக்ஷன் சொன்னது பட்டு தெரிஞ்சா ஸ்ட்ராங்கா இருப்பான், பக்தியில வந்த இந்த பாகு தர்மத்துல ஸ்திரமா இருப்பான், ஓகேப்பா. ஆனா எல்லாத்தையும் பட்டு தான் தேரணும்னு சொன்னா இதுதான் பல பிறவிகளை பட்டு எல்லாம் மறந்து போயிடறானே. அஜ்ஞானம் மறைச்சிட்டு என்னதான் பட்டாலும் அந்த துன்பங்கள் பட்ட காயம் சிறிது நாள்ல ஆறி போடுன்ற மாதிரி இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு கூட உணரலையே. அப்போ பிறரால் உபதேசிக்க அப்போ அதுக்குன்னு ஒரு மகாத்மா, ஒரு குருநாதர் வரணும். அதுக்குதான் நாரதர் வந்தார், வந்து விடுவிச்சார். அவர் செய்து கரெக்டு. ஆனா தக்ஷன் வேற மாதிரி கேள்விகள் எழுப்புறான் குழப்பத்துக்கு. ஆனா உண்மையிலே மகானுடைய அனுகிரகம் இல்லாம மோட்ச மார்க்கத்துல நம்மளுக்கு ருச்சி ஏற்படாது, பக்தியில ருச்சி ஏற்படாது. அதை புரிஞ்சுக்கணும். டைம் ஆகிட்டே இருக்கு. நான் அப்புறமா அவ்வளோ ரொம்ப நேரம் பேசுறாரு அப்படின்ட்டு தப்பா நினைச்சிக்க வேண்டாம். முக்கியமான விஷயன்றதுனால்தான் சொல்றேன் கொஞ்சம் விரிவா. அப்போ நம்ம மகான்கள் வரணும், குருநாதர் வந்து நம்ம வாழ்க்கையை வெளிக்காத்தி வச்சாருன்னா பிறருடைய அனுபவங்களை பார்த்து இவனுக்கு என்ன பண்ண, நம்மளுக்கு அதுதானே அப்படின்ட்டு அவன் கரையேறிடுவான், ஜென்மா கரையேற்றிப்பான் குருநாதர் உபதேசத்தின்படி. அதுதான் நாரதர் செய்தாருங்க. அப்போ உடனே என்ன பண்ண, நாரதர் சிஷ்யண்டார். தக்ஷன் சாபம் குத்துறான், நின்னத்துல நிக்காம நீ சஞ்சரிக்க கடவாய், உனக்கு நிலையான ஒரு இடம் இருக்காம போக கடவுது, நிலையான ஒரு இடம் உனக்கு நிலையான ஒரு இடம் உனக்கு இல்லாமல் போக கடவுது அப்படின்ட்டு நீ சுத்தின்டே அப்படின்ட்டு தக்ஷன் சாபம் கொடுத்துட்டான். அந்த சாபத்தை அனுகிரகமா ஏத்துட்டாராம் நாரதர். திருப்பி சாபம் கொடுக்க சக்தி இருந்தும் சபிக்கல. ஏன்னா நாரதர் சாது. தக்ஷன் இல்லற விஷயங்கள் ஈடுபடுறவன், அவன் பௌதிக விஷயங்கள் ஈடுபடுறவன்.
அவனுக்கு அந்த ஆன்மீக ஞானம் அந்த அளவுக்கு கிடையாது தக்ஷனுக்கு. அதான் சொல்ற தஸ்மான் லோகேஷு தே மூட ந பவேத் பிரமத பதம். ஒரு இடத்துல உனக்கு நிரந்தரமான நித்தியமா நிரந்தரமா ஒரு இடம் இல்லாம நீ உலகம் முழுவதும் சஞ்சரித்து நிற்க கடவாய் அப்படின்னு சாபத்துல அந்த சாபத்தை அனுகிரகமா எடுத்துட்டார். ஏன்னா ஒரே இடத்துல இருந்து உபதேசம் பண்றதை காட்டிலும் சில பேருக்கு தான் ஜென்ம இந்த புத்திமதி சொல்ல முடியும். உலகம் முழுவதும் சஞ்சரிக்கலாம்னா எல்லா லோகத்துக்கும் போகலாம். நிறைய பேருக்கு பாகவத பிரச்சாரம் பண்ணலாம், பகவன் நாமத்தை உபதேசம் பண்ணலாம், இந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணலாம், நிறைய ஆத்மாக்களை கரையேற்றலாமே, இது நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு அது அனுகிரகமா எடுத்துட்டாராம் தக்ஷன் கொடுத்த சாபத்தை. பிரதிச்சக்ராக தத் பாடம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஏத்துட்டாராம் நாரதர். பிரதிச்சக்ராக தத் பாடம் நாரதः சாது சம்மதः ஏதாவான் சாதுவாதோஹி திதிக்ஷேதேஸ்வர ஸ்வயம். திதிக்ஷேத்து ஈஸ்வர ஸ்வயம். ஈஸ்வரன்னா திருப்பி சாபம் கொடுக்க சக்தி இருந்தும் சபிக்காமல் திதிக்ஷேத் அதை அவன் சபிச்சதை பொறுத்து கொண்டார். அதே சமயம் பாடம் அப்படியே எடுத்துக்கொண்டார், அது நல்லதாக எடுத்துக்கொண்டார். ஏன்னா ஏற்கனவே ஜரையான அவள் சபிச்சிருக்கிறார். ஜரைன்ற தேவதை, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றல நாரதர் கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். ஜரைனா முதுமை. அவன் கல்யாணம் பண்ணிக்க சொல்றான், என்னை ஏத்துக்கன்றான். நாரதருக்கு முதுமையே கிடையாது, அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான். அதனால கோவப்பட்டு அந்த ஜரையானவர் சபிச்சுட்டான், நீ நிரந்தரம் நின்னத்துல நிக்காம நீ சஞ்சரிக்க கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா. ஜரை ஏற்கனவே ஒரு சாபம் கொடுத்துட்டா, தக்ஷன் சாபம். 2 பேரும் ஒரே சாபத்தை கொடுத்துருக்காங்க. தக்ஷன் நின்னத்துல நிக்காம நீ சஞ்சரிக்க கடவாயின்னு அந்த சாபத்தை அவர் ஏத்துட்டார். அவரை சாபமும் தாபமும் பாதிக்காத முக்தாத்மா, ஆனா சாபத்தை ஏத்துட்டார். ஏன்னா அந்த சாபத்தை வச்சிருந்தா நிறைய பேருக்கு பிரச்சாரம் பண்ணலாம் உலகம் முழுவதும் 3 லோகத்திலையும் அப்படின்ட்டு அது ஏத்துட்டார். வேணியை மீட்டு ஜமன் நாரதர் கிளம்புறார். லக்ஷ்மணி சாபத்தை பாடம் அப்படியே ஆகட்டும்பா அப்படின்ட்டு எடுத்துட்டார். பாடம் எடுத்துரு அப்படின்னு எடுத்துட்டார். இதான் நம்மளுக்கு பாடம், நாரதுடைய உபதேசம் தான். அதனால சாபம் கூட அனுகிரகமா மாறும் மகான்களுக்கு, பக்தர்களுக்கு. பகவான் அப்படி மாத்திட்டு வர்றாரு. சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. அதாவது இதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்றேன். நிதானமா சொல்றது இருந்தா, பொறுமையா சொல்றது இருந்தா இன்னும் அனுபவிச்சு சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். டைம் இல்லை. ஏன்னா சில பேர் 1 மணி நேரம் கேட்கறதே பெரிய விஷயம், கேட்க மாட்டாங்க. 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் போகலாம், வீடியோ போடணுமா சொல்றாங்க சில பேர். எனக்கு தெரியாது, சில பேர் சொல்றாங்க 20 நிமிஷம் அது மேலே கேட்க மாட்டாங்க, கம்மியா போடுங்க அப்படின்றாங்க. கம்மியான டைம்ல நம்ம எப்படி விஷயத்த சொல்றது புரியல எனக்கு. சரி, ஓகே, ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா சொல்ல பாக்குறேன், அவ்வளவுதான். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ராம ராம ராம. சர்வசாத்ம கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். இந்த பாகவத ஒரு புஸ்தகம் வந்துட்டா போதுங்க, நம்ம வாழ்க்கை வெளிச்சமாயிடும். இந்த அக்ஷரமே பார்த்தாலே, இந்த அக்ஷர ஸ்வரூபத்துல பகவானே இருக்கலாம், பார்த்தாலே நம்ம கண்ணில் ஊத்திடணும், தள்ள வச்சிடணும். அப்படிப்பட்ட அருமையான பாகவத புஸ்தகம் இந்த பாகவத. நமோ நமக. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய், ராம ராம ராம. ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சகல சாதுமல்லி கி ஜெய். ராம 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 ராம.